6 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நீ பாடி பில்டிங் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தா சத்தியமா நானே நம்பியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த மாரி ஆக்கி விட்டுருச்சு. வணக்கம் மக்களே! நான் என்பிசி பண்ண போறேன். இது டே 3. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே ஏந்திச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஆசைப்பட்ட பொருள் ஆர்டர் வந்ததுன்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ணி பார்க்கறது ஒரு தனி சந்தோஷம் தான். இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ பார்த்துருக்கணும். வாங்கி முடிச்ச அப்புறம் அந்த வீடியோ பார்க்குறேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு ஒதுங்கிட்டு, சமைச்சிட்டு, ஜிம்முக்கு போறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி கேப்புல குட்டி தூக்கம். அது ஜிம்லயும் போய் தூக்கம் கண்டினியூ ஆகும்னு நினச்சே பார்க்கல. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ட குதிச்சிட்டேன். இன்னைக்கு ஒரு பேக் ஒர்க் அவுட் தான். இன்னைக்கு நல்ல வெயிட்லயே எல்லா பேக் ஒர்க் அவுட்டையும் போட்டேன். போட்ட வெயிட் எல்லாமே பேக்ல விழும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மறக்காம இன்ஸ்டால பார்க்குறவங்கலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறவங்க சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரி, புரோட்டீனை கலக்கிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அந்த ஹேர் ஃப்ரைல ஒரு சிக்கனை சமைக்கும் போது தான் ஒரு சந்தோஷமே வருது. அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு தேவையான 2 மீலையும் எடுத்து பேக் பண்ணி கிளம்பிட்டேன். 6 மணிக்கு போனேன்னா விடிகாலை 4 மணி தான் வந்து படுத்தேன். பை பை மக்களே.